இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மேலே ஃபோட்டோ கேட்பாங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், ஓகேங்களா, உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர், அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இதில் பிறந்த தேதி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் மற்றும் போட்டு உங்களுடைய வயது போட்டுக்கோங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நகல் இணைக்கப்பட்டுள்ளதுன்ட்டு நீங்கள் எழுதணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாலினம் கேட்டிருக்காங்க, ஆனால் பின்ன பார்த்து கொடுத்துக்கோங்க. நிரந்தர முகவரி, ஆதார் எண்ணை வந்து பார்த்திங்கன்னா இதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் மதம், ஜாதி சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க, ஆம் இணைக்கப்பட்டுள்ளதுன்ட்டு போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 9வது பாயிண்ட், உங்களுடைய வயசு 18 வயசு தாண்டிச்சா கேட்டிருக்காங்க, ஆம் போட்டுக்கோங்க, ஆமை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா எந்த சான்றிதழ் நீங்கள் இணைக்க போகிறீங்க, 10th 12th டிகிரி, ஸோ எது இருந்தாலும் நீங்கள் இணைச்சிக்கோங்க. இதர தகுதிகள் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆம் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்ட்டு போட்டுக்கோங்க. அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் நன்னடத்தை சான்று வாங்கி நீங்கள் அதில் அப்ளை பண்ணுற போல் இருக்கும். ஆம் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குற்றவியல் நடவடிக்கை, அதாவது குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இருக்காது, ஓகேங்களா. அதனால் இல்லைன்னு போட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா ஆம் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது முன்னனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா ஆம் போட்டுக்கோங்க. ஆம் போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் லிங்க் பண்ணுற போல் இருக்கும் இல்லைங்களா, ஆம் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா இல்லை போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக். அதுக்கப்புறம் 15வது வந்து பார்த்திங்கன்னா இது கீழே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா கேட்டிருக்காங்க, யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பெருசானா ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. இதில் தேதியிடம் உங்களுடைய கையொப்பம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரொசீஜர். நீங்கள் ஈஸியாக 2 நிமிஷத்தில் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடலாங்க. இதை ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு போஸ்டல் கவரில் போட்டு 25 ரூபா பில்லு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா போஸ்ட் ஒட்டி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற போல் இருக்கும், ஓகேங்களா. ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிற போல் இருக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர், ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து மற்றொரு ஜாப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்காக விட்டுருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலை தேடிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபீஸ் நோ எக்ஸாம், ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதுங்க, ஈஸியாக இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்குங்க. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருக்கோவில் திருவண்ணாமலை என்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஜாப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் நோட்டிஃபிகேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, ஓகேங்களா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கீழ்கண்ட விவரப்படியான காலிப்பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து 28/2/2025 பிற்பகல் 5:45, அதாவது 5:45 ஓகேங்களா, மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 28ஆம் தேதி வரைக்கும். அதை பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 விதமான ஜாப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 18 விதமான போஸ்டிங் இருக்குது, ஓகேங்களா. ஒரு போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ். ஸோ சேலரி பேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கவர்மெண்ட் ஒர்க் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரியை கொடுத்துருக்காங்க. தாராளமாக எல்லாருமே விண்ணப்பிக்கலாங்க. இதோடைய ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்படியே நான் பொறுமையாக சொல்லிகிட்டே வரேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோடைய தகுதிகள் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அதுக்கு இணையாக ஏதாவது கல்வி தகுதி பெற்றிருக்கணுன்ற போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது டைப்பிஸ்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்னால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டைப்பிஸ்ட்டுக்கான எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கான அரசு தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற போல கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. 2வது போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா காவலர். ஓகேங்களா, ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 மொத்தம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 வேக்கன்சிஸ் காலியாக இருக்குது போல் தெரியுது. காவலர் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60, 15,900 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தான், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குர்கான்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2 வேக்கன்சிஸ், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவலால் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 10,000 31,000 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. கோயில் பெருக்குபவர் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னா பேசிக்காக நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை பராமரிப்பாளர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 1 தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. கோயில் காவலர் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா 11,000, அதாவது 11,600 கொடுத்துருக்காங்க. திருமஞ்சனம் போட்டு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பொறுமையாக பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டு இருக்குது. நீங்கள் என்ன ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கான தகுதி தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முறை ஸ்தானிகம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக எல்லாமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ்னால் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓடல், இதுக்கு 2 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் தாளம், இதுக்கு 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப உதவியாளர், மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 20,600 65,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ப்ளம்பர் 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உதவி மின் பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 16,600 ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் அந்த ரிலேட்டடாக படிச்சிருக்கணுன்ற போல் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம், ஸோ டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவார ஆசிரியர், சங்கீத இசை ஆசிரியர், அதுக்கப்புறம் ஆகம ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுனா அப்படியே பார்த்துக்கோங்க. மொத்தம் 18 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 109 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்க்கு ஏற்ற போல் நம்மளுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிக்கலாங்க. இதோடைய ஃபார்மோட படிவம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா இந்த பிடிஎஃபை நீங்கள் எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்ன்ற மெத்தடும் நான் கீழே சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதனுடைய நிபந்தனைகள் என்று கொடுத்துருக்காங்க, டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. பேசிக்காக ஒன்றும் இல்லைங்க, 18 வயசு மேலே இருக்கணும், 45 வயசு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்து மதத்தை சான்றோர்களாக இருக்கணும். உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். தொற்றுநோய் மனநிலை கொண்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றுள்ள. அதுக்கப்புறம் நீதிமன்ற தண்டனை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால் பேசிக்காக எல்லா ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா பெற்று நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிக்கிற போல் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட அதாவது இவங்க லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா பேஜ்லையுமே செல்ஃப் அட்டாச்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருசானா சொல்கிறதுக்கு இது அப்படியே பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு www.edukation.in
hrce.tn.gov.in ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே annamalayar.hrce.tn.government.in ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து திருக்கோயில் போயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே 100 ரூபா கொடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வாங்கிக்கிற போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் வந்து ஆஃப்லைனில் தான் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த 25 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் வில்லை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி அவங்களுக்கு அனுப்புகிற போல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புறதுக்கான முகவரியும் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயலலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை. இந்த ஒரு அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஓகேங்களா. ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸ் தெரிஞ்சுக்க நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா. ஸோ டாடா பாய், see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.